சந்தையின் முன்னேற்றம். கடந்த 200 வருடங்களாக சந்தை எவ்வாறு முன்னேறியது என்பதை பார்க்கலாம். ஆரம்பித்த வருடம் 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டில் அகேரியன் பொருளாதாரத்தை கமோடிட்டி சந்தை ஆண்டது. 20ஆம் நூற்றாண்டில் இண்டஸ்ட்ரியல் பொருளாதாரத்தை ஸ்டாக் சந்தை ஆண்டது. 21ஆம் நூற்றாண்டில் இன்ஃபர்மேஷன் பொருளாதாரத்தை ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆள்கிறது. இரு சந்தையான கமோடிட்டி சந்தையிலும் ஸ்டாக் சந்தையிலும் நாம் ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவோம். அது வரிப்பொருளாகவோ அல்ல பண்ட பொருளாகவோ இருக்கலாம். வணிக நிறுவனங்களின் பங்குகளாக இருக்கலாம். அது லாபத்தில் வரும் என்று நம்பி காத்திருந்து அதை விற்போம். விற்ற பிறகு அதில் வந்த லாபத்தை பொருளாக வாங்கி வைத்து அதன் விலை உயரும் பொழுது நாம் விற்று பணமாக வாங்கிக் கொள்வோம். இதில் நாம் வாங்க வேண்டுமென்றால் விற்க வேண்டும், விற்க வேண்டுமென்றால் வாங்க வேண்டும். இந்த சந்தையில் உலகில் பல நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியை கண்டன. அதில் சிலவற்றில்தான் இது. அதில் பெரிதும் பேசப்பட்டது அமெரிக்காவின் ஜெனரல் மோட்டாரின் வீழ்ச்சியே ஆகும். அமெரிக்கா மட்டுமல்லாமல் யூரோசோனிலும் பல கம்பெனிகள் வீழ்ச்சியை கண்டன. அதில் 230 லட்சம் மக்களுக்கு வேலை இல்லை என்ற செய்தியே ஆகும். அதனால் $10 டிரில்லியன் கிரெடிட் கிரன்ச் காஸ்ட் அனைத்தும் வங்கிக்குள் சென்றன. அதனால்தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் டே ஆவரேஜ் 3.2 டிரில்லியனாக உயர்ந்தது கடந்த 2 வருடங்களில். கோல்ட்மேன் சாட்ஸ் ஜூலை 2009 $3.44 பில்லியன் ப்ராஃபிட் எடுத்தது. அதனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் லாபம் எடுக்க முடியும் என்று பல கம்பெனிகளும் நம்பின. அதே கோல்ட்மேன் சாட்ஸ் அக்டோபர் 2009 3 மடங்கு லாபம் எடுத்தது. பல கம்பெனிகள் இதுக்குள் வந்து கமோடிட்டியும் கரன்சி சந்தையில் ட்ரேடிங் செய்தது. ஃபெடரல் ரிசர்வ் மேக்ஸ் ரெக்கார்ட் கின்னஸ் ரெக்கார்ட் செய்தது. 52.1 பில்லியன் ப்ராஃபிட் எடுத்தது. கரன்சி ட்ரேடிங் மூலம் டைம்லர் என்ற கார் கம்பெனி நல்ல ப்ராஃபிட் எடுத்தது. அதனால் பல பொதுமக்களும் இதில் ட்ரேடிங் செய்ய விரும்பினர். இதில் நற்செய்தி என்னவென்று கேட்டால், டே ட்ரேடர் மீண்டும் இதற்குள் வந்தனர். வேலையில்லாமல் இருந்த நேரத்தில் இந்த ட்ரேடிங் வரவும் வேலையின்மையை குறைக்க முடிந்தது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டின் ஹிஸ்டரி. 1944 மேஜர் வெஸ்டர்ன் இண்டஸ்ட்ரி இதை உறுதி செய்யப்பட்டது. 35 ட்ராய் ஓன்ஸ் ஆஃப் கோல்ட் இதில் உள்ளே பங்கு பெற்றன. அதை நாம் ஸ்டாண்டர்ட் கோல்டு என்று அழைத்தோம். இதை 1971 பிரசிடென்ட் நிக்சன் தடை செய்தார். பிறகு 1973 ஃப்ளோட்டிங் ரேட் என்ற சிஸ்டத்தை வெளியிட்டார். இப்பொழுது நாம் பயன்படுத்துகிறது அதுதான். ஃப்ளோட்டிங் ரேட் என்ற சிஸ்டத்தில் 2 நாட்டு கரன்சி வரும். ஒரு நாட்டு கரன்சி மேலே ஏறும், ஒரு நாட்டு கரன்சி கீழே இறங்கும். அமெரிக்க எக்கனாமி நன்றாக இருந்தால் அவர்களுடைய கரன்சி ரேட் ஏறும். அடுத்த நாள் அந்த கரன்சி ரேட் அதே இடத்தில் நீடிக்கவில்லை என்றால் அடுத்த கரன்சி மேலே ஏறும். இது எக்கனாமிக் அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாக நடக்கும். இது யுஎஸ் டெபிட் கிளாக். இதில் நாம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அனைத்தையும்
பார்க்க முடியும். இதில் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அனைத்தையும் இதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். குளோபல் எக்கானமி, இதில் தற்போது யூஎஸ்டி, யூரோ, ஜப்பானீஸ் யென் சுற்றி வருகிறது. மேஜர் கரன்சியான ஜிபிபி, செஃப், ஏயுடி அண்ட் கேட். யூஎஸ்டியை பெஞ்ச்மார்க் கரன்சி என்று அழைப்போம். ஏன் என்றால் யூஎஸ்டியே மற்ற நாட்டு கரன்சியை மூவ் செய்யும். யூஎஸ் எக்கனாமி கீழே இருந்தால் மற்ற கரன்சி எல்லாம் மேலே ஏறும். யூஎஸ் எக்கனாமி மேலே இருந்தால் மற்ற கரன்சி எல்லாம் கீழே இறங்கும். இதை நாம் தெரிந்து செய்ய வேண்டும். ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் என்றால் எலக்ட்ரானிக் நெட்வொர்க் மூலம் நடக்கக்கூடியது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் என்றால் இதுவே உலகில் முதலில் ஆரம்பித்த எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதற்கென்று நிலையான ஒரு ஹெட் குவார்ட்டர் கிடையாது, பல இடங்கள் உள்ளன. டிரான்சாக்ஷன் ஒரு நொடிக்குள் நடக்கும். முதலில் 1998 பேங்குக்கும் லார்ஜ் கார்ப்பரேஷனுக்கும் இது வழங்கப்பட்டது. 1999 இன்டர்நெட்டும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியும் இருப்பதினால் பொதுமக்களுக்கு இந்த ட்ரேடிங் செய்ய அனுமதிக்கப்பட்டது. ஃப்ளோட்டிங் ரேட் கரன்சியில் ரியல் டைம் கரன்சியாக இதில் ட்ரேட் செய்யலாம். இதன் மூலம் நாம் பேங்க் டு பேங்க் கனெக்ட் செய்தோம், கண்ட்ரி டு கண்ட்ரி கனெக்ட் செய்தோம், கான்டினென்ட் டு கான்டினென்ட் கனெக்ட் செய்தோம். இதில் டெய்லி சராசரியாக 3.2 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்கின்றது. இதில் நாம் $500 முதல் $5,00,000 வரை ட்ரேட் செய்ய இயலும். ஒரே நேரத்தில் பையும் செல்லும் செய்ய முடியும், ரியல் டைமாக செய்ய முடியும். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னவென்றால் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 24 மணி நேரம் இந்த மார்க்கெட் இருக்கும். வெளிப்படையாக மார்க்கெட் தெரியும். சராசரியாக ஒரு நாளைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 100 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்கிறது. குளோபல் கமோடிட்டியில் 400 பில்லியன் நடக்கிறது. ஃபாரெக்ஸில் 3.2 ட்ரில்லியன் நடக்கிறது. இதுவே உலகில் அதிகமாக நடக்கக்கூடியதாகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் பல மார்க்கெட் உள்ளன. ஆயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்கின்றது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் யூஎஸ்டி, ஜிபிபி, யூரோ, செஃப், ஜேபிஒய், ஏயுடி, கேட் இதில் ஏதேனும் ஒரு கரன்சியை நாம் தேர்ந்தெடுத்து ட்ரேடிங் செய்யலாம். பை ஆர் செல். பை என்றால் ரைட் சைடு இருக்கும் பாயிண்டே ஆகும். செல் என்றால் லெஃப்ட் சைடு இருக்கும் பாயிண்டே ஆகும். சில ஃபாரெக்ஸ் டெர்மினாலஜி. பிப் என்றால் பிரைஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட். அப்படி என்றால் 100 சென்ட் சேர்ந்தது $1, 100 பிப் சேர்ந்தது 1 சென்ட். யூரோ, யூஎஸ்டி. இதில் யூரோ என்பது பேஸ் கரன்சி, யூஎஸ்டி என்பது கோட் கரன்சி. இவர் டீலிங் ரேட் என்றால் 1.2674 இல் பை பண்ணுகிறோம் என்றால் we are buying யூரோ, நாம் யூரோவை வாங்குகிறோம் என்று அர்த்தம். இதில் கடைசியாக இருப்பதே பிப் என்று சொல்லுவோம். யூரோ யூஎஸ்டி என்றால் அமெரிக்க எக்கனாமியை குறிக்கும். அது $10 ஆகும். டெமோ அக்கௌண்டில் பிப் என்றால் $10 காட்டும். இது ஜிபிபி யூஎஸ்டி. ஒரு நாள் கேண்டில் ஸ்டிக்கில் 200 பிப்பும் நடக்கும், 100 பிப்பும் நடக்கின்றது, 200 பிப்பும் நடக்கின்றது, 475 பிப்பும் நடக்கின்றது. இதே 5 நிமிட சார்ட்டை பார்த்தால் எக்கனாமிக் அனௌன்ஸ்மெண்ட் மூலியம் நாம் ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும்.
நாம் வாரந்தோறும் எக்கனாமிக் கேலண்டரை பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது யூஎஸ்டியும் ஜேபிஒயும். நியூஸ் ரிலீஸ் ஆகும் பொழுது சார்ட்டை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு ட்ரெண்டை கன்ஃபார்ம் செய்து ஆர்டர் என்டர் ஆக வேண்டும். வீக்லி கேலண்டரில் ஒரு சில நோட்ஸ்: நான்-ஃபார்ம் பேரோல், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஆவரேஜ் ஹார்லி ஏர்ன். இது அனைத்தும் மிகவும் பெரிதாக நடக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் செய்த பிறகு நாம் ட்ரேடிங் இறங்க வேண்டும். நாம் இங்கே ட்ரேடிங் செய்து ரிஸ்க் பர்சன்டேஜ், லெவல் ஆஃப் ரிஸ்க் அங்கே வைக்க வேண்டும். ஆன்டிஸ்பெண்ட் ஆஃப் மொமெண்ட், டேக் ப்ராஃபிட் கீழே வைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 110 பிப் கீழே இறங்கியுள்ளது. 30 பிப் நமக்கு லாபம். 30 பிப் என்றால் $300. இது டெமோ அக்கௌண்ட் ஆகும். எப்பொழுதெல்லாம் இந்த செய்தி வெளிவரும் என்றால், நாம் எப்பொழுதும் செய்தியை பார்க்க வேண்டும். யூரோ ஜோனில் வட்டி 1% குறைகிறது என்றால் இசிபி பிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த டைமில் நன்றாக இந்த நியூஸ் வெளிவந்த அடுத்த நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் 140 பிப் மேலே ஏறும். நாம் கரன்சி மட்டுமல்லாமல் ஆயில், கோல்டு, சில்வரிலும் ட்ரேடிங் செய்யலாம். இந்த ட்ரேடிங் 24 மணி நேரமும் இருக்கும். வாரத்தில் 6 நாள் இருக்கும். இந்த ட்ரேடிங் செய்வதற்கு தேவையானவை: உங்களிடம் கம்ப்யூட்டர் இருக்கிறதா? நெட் கனெக்ஷன் இருக்கிறதா? உங்களால் $1000 வரை சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இது மூன்றும் இருந்தால் போதும், நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த ட்ரேடிங் செய்வதற்கு முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் இருந்தால் இதில் லாபம் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் 1 மாதம் முதல் 2 மாதம் வரை தான் லாபம் தரும். அந்த லாபம் அனைத்தும் 3வது மாதம் உங்களுக்கு லாஸ் ஆகிவிடும். அதற்கு என்ன காரணம் என்றால், இதனுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது எதன் மூலம் நகர்கிறது, இது எதற்காக உருவாக்கினார்கள், இதை யார் நடத்துகிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் தான் உங்களுக்கு இதில் எப்படி ட்ரேட் செய்வது என்பது தெரிய வரும். இதை முறையாக கற்றுக்கொள்ள நாங்கள் சொல்லித் தருகிறோம். For contact in description. Thank you for watching.